ஹாய் எவ்ரிவன். டே 8 கிளாஸில் நம்ம அட்ஜெக்டிவ்னா என்ன, அதோட ரூல்ஸ் என்ன, அதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், அதோட காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு நீங்களே ஒரு 20 சென்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. நான் வந்து தமிழ்லேயே உங்களுக்கு 20 சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதோட ஆன்சர்ஸுமே நான் அப்பப்போவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டானு பாருங்கள். வெதர் அது வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரீட் பண்ணலாமா, எந்த மாதிரி வொக்காபுலரிஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ண, அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டெய்லி நான் வந்து உங்களுக்கு 5 வெக்காபுலரிஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டோரீஸ்க்கு நிறைய இங்கிலீஷ் சேனல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்டோரியே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் ஆயிரும். நான் ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சன்ஷைன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. அது வந்து சும்மா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். பட் மேக்ஸிமம் அவங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நல்ல உங்களுக்கோட மைண்ட்லேயும் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகிரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க டே 1லேருந்து டே 7 வரைக்கும் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா, கண்டிப்பாக அந்த கிளாஸஸ்லாம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லா கிளாஸுமே ஒரு 7 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் நான் போட்டிருப்பேன். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ.